பூண்டு இடிச்சு சேர்த்து கருவேப்பிலை வறுத்து பொடிச்சு சேர்த்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும்னாலும் வெட்டிக்கோங்க. ஒரு அடி கனமான வானலியில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு இந்த கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து எடுத்திருக்கேன். நீங்க 2 கொத்து கூட எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாம, அதாவது காயணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த தண்ணி இல்லாம கொஞ்சம் கிச்சன் டவல்ல தொடச்சிட்டு அந்த எண்ணெயில போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுமே அதை தனியா எடுத்து வச்சிருங்க. அந்த எண்ணெயில இருந்து நீங்க எண்ணெயில ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா வெறும் வானலியில கூட நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எண்ணெயில வதக்கறதுக்கு ஒரு 4 பல் பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. 1/2 ஸ்பூன் சோம்பும் அந்த பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இல்லைன்னா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டா சிம்லயே தாங்க செய்யணும். சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விட பாத்தீங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே வேகும். தண்ணி ஊத்தக்கூடாது, மூடியும் வைக்க வேண்டாம். லேசா இருக்கிற வானிலையில வச்சீங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிருங்க. அதனால கொஞ்சம் அடிகனமா எடுத்துக்கோங்க. அப்பப்ப கலந்து விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்ப இதை கையிலேயே அப்படியே பொடிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவுதான் இருந்தது, அதனால நான் எடுத்திருக்கேன். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்றதும் பாத்துக்கோங்க. இப்போ இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கருவேப்பிலை பொடி இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம். நீங்க அப்படி கருவேப்பிலை பொடி சேர்க்கறதா இருந்தா கொஞ்சம் காரமும் உப்பும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலயே நம்ம காரம் சேர்த்திருப்போம். இது கருவேப்பிலை பொடிச்சு சேர்த்திருக்கோமே, கசக்குமா நல்லா யோசிக்காதீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம். ஆனா சாப்பிடும்போது நிறைய பேர் அதை வெளியில எடுத்து வச்சிடறாங்க. அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்காக நான் இந்த கருவேப்பிலையை வறுத்து பொடிச்சு சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான்.